அரசியல் பிரிவுகளாக இஸ்ரவேல் தேசம் பிரிக்கப்பட்டிருந்தது. ஏன்? இஸ்ரவேலையும் உலகத்தின் பல தேசங்களையும் ஆட்சி செய்தவர்கள் எங்கோ ஐரோப்பாவிலே இருந்த ரோமர்கள். ஆகவே ரோமர்கள் தங்கள் ஆட்சிக்கு உட்பட்ட பிரதேசங்களை ஒவ்வொரு பிரிவுகளாக பிரித்திருந்தார்கள். அதிலே பெத்லஹேம், தெக்கோவா, எருசலேம் போன்ற அந்த பிரதேசங்கள் யூதேயா என்று அழைக்கப்பட்டது. மேலே நாசரேத்து, கப்பர்நகூம் இவையெல்லாம் கலிலேயா என்று பிரிக்கப்பட்டிருந்தது. கலிலேயாவை ஆட்சி செய்தவன் வேறு, யூதேயாவை ஆட்சி செய்தவன் வேறு. இந்த இரண்டுக்கும் இடையில் சமாரியா என்ற ஒரு பிரதேசத்தை வேறொருவன் ஆட்சி செய்தான். யூதேயாவை ஆட்சி செய்தவனுடைய பெயர் தான் ஏரோது. இந்த ஏரோது ராஜா என்றால் எந்த வம்சத்திலே வந்தவன் தெரியுமா? அவன் யூதன் கிடையாது, அவன் ஏதோமியன். ஏதோமியர்கள் எங்கிருந்து வந்தார்கள்? ஏசாவின் பரம்பரையிலே வந்தார்கள். சரியா? ஏசாவின் பரம்பரையிலே வந்த ஏதோமியர்கள் வாழ்ந்து வந்தது சவக்கடலுக்கும் யோர்தானுக்கும் அப்புறத்திலே, சேயீர் மலைப்பகுதியிலே. இன்று ஜார்டன் நாட்டிலே இருக்கின்ற பெட்ரா என்ற பிரசித்தி பெற்ற அந்த இடம் முன்பு ஏதோமியர்கள் வசம் இருந்தது. ஏதோமியர்களுடைய கோயில்கள் தான் அந்த குகைகளிலே கொத்தப்பட்டு அந்த அழகாக இருக்கின்றது. இன்றைக்கு அநேகர் போய் பார்வையிடுகிறார்கள். இந்த ஏதோமியர்கள் இஸ்ரவேல் ஜனங்கள் 40 வருஷம் வனாந்தர வழியாய் வந்து இந்த ஏதோம் தேசத்துக்குள்ளாக வரவேண்டி இருந்தது, இஸ்ரவேலுக்குள் கானானுக்குள் நுழைய. அப்போ மோசேக்கும் அவனுடைய இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் இந்த ஏதோமியர்கள் தடையுத்தரவு பிறப்பித்தார்கள், எங்கள் நாட்டுக்கூடாக நீங்கள் வரக்கூடாது என்று. அது மாத்திரமல்ல, இஸ்ரவேலர்களோடு யாராவது எதிர்த்தாலோ சண்டையிட்டாலோ இந்த ஏதோமியர்கள் போய் அவர்களுக்கு உதவி செய்து இஸ்ரவேலர்களுக்கு விரோதமாய் சண்டையிட்டபடினால் வேதத்திலே, பழைய ஏற்பாட்டிலே ஒரு அதிகாரம் கொண்ட ஒபதியா என்ற தீர்க்க தரிசன புத்தகத்திலே இந்த ஏதோமியர்கள் அழிக்கப்படுவார்கள், நிர்மூலமாக்கப்படுவார்கள் என்று ஆண்டவர் தீர்க்க தரிசனம் உரைத்திருந்தார். அந்த தீர்க்க தரிசனத்தின்படி பீனிஷியர்கள் என்று அழைக்கப்படுகின்ற எதிரிகளால் இந்த ஏதோமியர்கள் அடித்து நாசம் பண்ணப்பட்டார்கள், அழிக்கப்பட்டார்கள். அப்படி அழிக்கப்படும் பொழுது ஒரு கொஞ்சம் பணக்கார ஏதோமியர்கள் கூட்டம் சவக்கடலை கடந்து இப்புறத்துக்கு வந்து இஸ்ரவேலிலே தஞ்சம் கோரின. புரிகிறதா? ஏதோம் அழிக்கப்பட்ட பொழுது, சேயீர் இல்லாமலாக்கப்படும் பொழுது பணக்காரர்களில் ஒரு கொஞ்சம் பேர் அகதிகளாக இஸ்ரவேலுக்குள் வந்து, ஐயோ நாங்கள் உங்கள் நாட்டில் இருந்து விட்டு போகட்டுமா என்று கெஞ்சி கேட்டார்கள். சரி, இருந்து விட்டு போங்கள் என்று இஸ்ரவேலர்கள் சொன்னார்கள். இப்போ இஸ்ரவேலர்கள் மத்தியிலே இந்த ஏதோமியர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுதுதான் ரோமாபுரி உலகத்தை கைப்பற்றி கொண்டது. இப்போ ரோமாபுரிக்கு வேண்டும் இந்த இஸ்ரவேலையும் மற்ற நாடுகளைப் போல தங்களுக்கு கீழ் ஆட்சி செய்ய வைக்க. அப்போ இந்த இஸ்ரவேலர்களை இஸ்ரவேலின் ஒருவனையே ராஜாவாய் வைத்தால், எங்கே ஒருவேளை அவர்கள் ஒன்று சேர்ந்து புரட்சி பண்ணி போராட்டம் செய்து ரோம அரசாங்கத்துக்கு விரோதமாக கப்பம் கட்ட மாட்டோம் என்றெல்லாம் கிளர்ச்சி உண்டு பண்ணுவார்களோ என்று பயந்து, சரியா, ஜூலியஸ் சீசர் என்று சொல்லுகின்ற அந்த முதலாவது பேரரசன் விண்ணப்பங்கள் கோரினான், யார் தகுதியானவன் இஸ்ரவேலின் ராஜாவாய் வருவதற்கு என்று. உடனே இந்த ஏரோதுக்கள் போய் சொன்னார்கள், ராயனே, நாங்கள் அங்கே வாழ்ந்தாலும் நாங்கள் யூதர்கள் கிடையாது, நாங்கள் ஏதோமியர்கள், பரம்பரையாக இவர்களை வெறுத்து வந்தவர்கள். ஆகவே எங்களிடத்திலே வசதியும் இருக்கின்றது, கல்வியும் இருக்கிறது, நாங்கள் அவர்களை விட உயர்ந்தவர்கள். ஆகவே எங்களை நீங்கள் ராஜாவாக்கினால் நாங்கள் உங்களுக்கு சார்பாக இந்த இஸ்ரவேலர்களை ஆட்சி செய்வோம் என்று. இது ரோமர்களுக்கு சரி என்று பட்டது. உடனே இஸ்ரவேலில் அந்த இஸ்ரவேலர்களை ஆட்சி செய்கின்ற ராஜாவாக ஏதோமியர்களான ஏரோதுக்கள் ஏற்படுத்தப்பட்டார்கள். புரிகிறதா?
அதிலே முதல் ஏரோது தான் ஏரோது, பெரிய ஏரோது, ஹெரட் தி கிரேட் என்று அழைக்கப்பட்டான். இந்த ஏரோதுக்கள் நரித்தனமானவர்கள். அங்கே ரோமர்களை காக்காய் பிடித்துக் கொண்டு, பயப்படாதீர்கள், இஸ்ரவேலர்களை எழும்ப விடாமல் அட்டாக்கியே வைத்திருப்போம் என்று சொல்லுவார்கள். ஆனால் இஸ்ரவேலர்களிடத்தில் வந்து, பயப்படாதீர்கள், உங்களுடைய ராஜா என்ற முறையில் ரோமர்களிடத்திலே போதிய அளவு சலுகை நான் உங்களுக்கு பெற்றுத் தருகிறேன் என்று சொல்லுவார்கள். இப்படி மீனுக்கு வாலையும் பாம்புக்கு தலையையும் காட்டுகின்ற விலாங்கு மீன்களை போல இந்த ஏரோதுக்கள் செயல்பட்டார்கள். இப்ப புரிகிறதா? அந்த யூதர்களை காக்காய் பிடிப்பதற்காகத்தான் அவர்களுடைய பழுதடைந்த தேவாலயத்தை இந்த ஏரோது ராஜா திருத்தத் தொடங்கினான். அதனால் தான் இயேசுவின் காலத்தில் இருந்த எருசலேம் தேவாலயத்துக்கு ஏரோதுவின் தேவாலயம் என்றும் பெயர், ஹெரட்ஸ் டெம்பிள். சரியா? அந்த பின்பக்கம், அந்த தேவாலயத்தின் பின்பக்கம் மண் சரிந்து கொண்டு வருகிறது. திடீரென ஏதாவது பெருமழை பொழியும் பொழுது அந்த மண் அரிப்பு ஏற்படுகிறது என்றதால் ஏரோது இந்த யூதர்களின் நன்மதிப்பை பெறுவதற்காக பெரிய கல்லுகளை எல்லாம் கொண்டு வந்து ஒரு பெரிய மதில் கட்டுவித்தான். அந்த மண் சரியாமல், அது தேவாலயத்துக்கு சொந்தமானது அல்ல, ஆனால் தேவாலயத்தின் பின்புறம் இருந்த அந்த மண் சரிவதை தடுப்பதற்கு அந்த ஏரோது கட்டின அந்த சுவர் தான் இன்றைக்கு புலம்பல் சுவர் என்று எருசலேமிலே மிச்சம் இருக்கிறது. புரிகிறதா? சரியோ? இப்போ இந்த ஏரோது என்ன செய்வான் என்றால், இஸ்ரவேல் ஜனங்களின் நன்மதிப்பை பெற நிறைய விஷயங்களை செய்வான். ஆனால் உள்ளாலே அவன் ரோமர்களின் ஒரு பிரதிநிதியாய் இருந்தான் என்றபடியினால், இது யூதர்களுக்கும் தெரியும் என்றபடியினால் ஏரோதுவுக்கு ஒரு பயம் இருந்து கொண்டே இருந்தது. எங்கே இந்த இஸ்ரவேல் ஜனங்களில் யாராவது எழும்பி எனக்கு வேட்டு வைப்பானோ, ஆப்பு வைப்பானோ என்று.